ஹாப்பி மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு காலை டிஃபன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். வெயில் காலத்தில் சிம்பிளாக எதையாவது காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஓடுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையில் சிம்பிளாக எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான நெய் ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம். நமக்கு தான் வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் அப்படி தான் வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் எல்லாம் நாக்கை தொங்க போட்டு ஆன்னு இழைச்சிட்ருக்குறாங்க. அதனால டெய்லி காலையில் போயிட்டு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 3 பேருக்கு மேலே தண்ணி அடிச்சு விட்ருவோம். அப்போ அந்த வெயில் வரும்போது கொஞ்சம் அவங்களோட உடம்பு தாங்குங்க. முதல்லலாம் பைரவாக குளிக்கணுன்னா விட மாட்டான். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தட்டி கொடுத்து தண்ணி ஊற்ற சொல்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியல. தெருவில் இருக்கிற குட்டிகளுக்குமே அப்படி தான். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வாசலில் ஒரு பக்கெட் தண்ணி வைங்க. பழைய பக்கெட்டாக இருந்தால் கூட நல்லா கழுவிட்டு நல்லா டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி வச்சிங்கன்னா இப்போது வாயில்லா ஜீவன்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது தண்ணி குடிச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மோர் விட்டு கரைச்சி அதுகளுக்கு கொடுங்க. கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இப்படித்தான் இந்த குட்டிகளை மெயின்டைன் பண்ணணுங்க. நமக்கு மட்டும் இல்லை, வெயிலோட தாக்கம் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் தான். இப்போ 3 பேருமே நல்லா குளிச்சுட்டு மண்ணில் கடந்து பரண்டுருவான்னு சொல்லிட்டு பைரவாவையும் கட்டி விட்ருக்குறேங்க. பைரவாவோட அம்மா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லா இடமும் நல்லா தண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு அவங்களுக்கு நல்லா குளிக்க வச்சு நல்லா குளிர அப்படி விட்டாச்சு. இன்னொன்று, இந்த குட்டிகளை குளிக்க வைக்கிறது பெருசில் வெயிலில் நல்லா காஞ்சா தான் மேலே வந்து அந்த ஸ்மெல் வராது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஈர வாடை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால் குட்டிங்களை எப்போவுமே குளிக்க வச்சுட்டு இந்த வெயிலில் காயட்டும்னு பைரவாவெல்லாம் கட்டி விட்டுருவேன். கட்டி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அவுத்து விட்ருவேன். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இந்த டைகரை போட்டு கொஞ்சுறது தான் இவன்ட வேலையே. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கொஞ்சம் காலையில் போயிட்டு இவங்களையெல்லாம் குளிக்க வச்சு மொட்டை மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 9 மணிக்கே பாருங்கள் எப்படி வெயில் சுல்லுன்னு அடிக்குதுன்னு சொல்லி நல்லா காயட்டும்னு விட்டுட்டு அவங்களுக்கும் நல்லா சாப்பாடை வச்சிட்டேங்க. இன்றைக்கி காலையிலே கறி சோறு ஆக்கியாச்சு. அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் வந்துட்டு நமக்கு குளிச்சுட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவங்கள நம்ம குளிக்க வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வேலை செய்யும்போது தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்க டிஃபன் செஞ்சிடலாம். இன்றைக்கி நெய் ரவா கிச்சடி தான் பண்ண போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ரோஸ்டட் ரவான்னு தான் சொல்லுவாங்க, பேக்கெட்டில் போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம ரவை வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். நிறம் மாறாத அளவுக்கு ஒன்று போல் வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யில் வறுக்கும்போது அந்த வாசம் வரும். நெய் வந்து அந்த ரோஸ்ட் ஆகிற வாசம் வருங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டு கிச்சடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரவை ரோஸ்ட் ஆகிடுச்சு, தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் நெய். நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம தனி நெய் சேர்த்து ரவா கிச்சடி பண்ணும்போது திகட்ட ஆரம்பிக்கும். அதனால் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து நீங்கள் செய்யும்போது ஆறுனதுக்கப்புறமும் வரன்னு போகாமல் அந்த சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த ரவா கிச்சடி சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நல்லா அந்த பொன்முருவலாக வறுத்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கினா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வெங்காயமெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்று போல் வதங்கட்டும். வெங்காயம் நிறம் மாறக்கூடாதுங்க. லைட்டாக அப்படி அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் அந்த பொரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும்.
இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு எப்போவுமே கொஞ்சம் அளவாக சேர்த்துட்டு வேணும் அப்படின்னா 2வது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் அந்த பொன்முருவல் ஆயிடுச்சு, அதாவது நிறம் மாறக்கூடாது. இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதே சமயத்தில் தக்காளி ரொம்ப மசிய வதங்கணும்னுலாம் இல்லைங்க. 1, 2 வதங்கினா போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 7 பீன்ஸை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே காய்கறியை வதக்கி விடலாம். இதில் வதக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நெய்யில் அந்த காய்கறி வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வதக்குறதுலேயே பாதி காய் வெந்துடும். காய் வந்து ரொம்ப குழையவும் வேகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறிகளை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிச்சடிக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் பெஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணிக்கு அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. காய் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வெந்துருங்க. பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக இப்போ வந்து உப்புமாக்குன்னு சொன்னால் 1க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். இது வந்து கிச்சடி கொஞ்சம் குழைவாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதனால் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் உப்பு பத்தாததுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா தளன்னு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படி தூறலாக இப்படி தூவி விடணுமே தவிர ஒரே இடத்துல குவியலாக போட்டுட்டிங்கன்னா கெட்டியாகிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவலாக தூவி விட்டுட்டு கரண்டி வச்சு உடனே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அங்கங்கே கெட்டியாயிடும். அப்போ உங்களுக்கு கிச்சடி வந்து ஸ்மூத்தாக வராது. கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பவுலில் அச்சு மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லா இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதையும் கிளறி எந்த பவுலோ அல்லது ஒரு சின்ன குலாப் ஜாமுன் கிண்ணமோ எடுத்துகிட்டு அதில் அச்சு மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கிளறும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்னபூர்ணா ஹோட்டலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து அந்த சின்ன ஒரு பவுலில் தான் கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சூப்பராக சுட சுட அதே டேஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கடையில் கொடுக்குற அந்த காசுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பரான நெய் ரவா கிச்சடி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.